ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே சுவையான ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோங்க. மாங்காய் புளிக்கறி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு அதிக அளவில் காய்கறிகள் எதுவுமே தேவைப்படாதுங்க, மாங்காய் மட்டும் இருந்தாலே போதும். நான் இன்றைக்கி உங்களுக்கு மண் பாத்திரத்தில் சமைச்சு காட்ட போகிறேன். நீங்கள் நார்மலாக பேனில் கூட செஞ்சுக்கலாம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்காக 10 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண வேண்டியது இல்லைங்க. நல்ல இனிப்பு கலந்த மாங்காவாக எடுத்து ஒரு 5-6 துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி மாங்காய் சேர்க்கறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த குழம்பை நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோங்க, அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால முதல்ல மண் பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் பேனில் கூட செஞ்சுக்கலாம். மண் பாத்திரம் கொஞ்சம் சூடு ஏறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் சூடு ஏறின பிறகு ரொம்ப நேரம் அந்த சூடு அப்படியே நிற்குங்க. முதல்ல எண்ணெய் காஞ்சாக்கில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை பொரிஞ்ச பின்னால் நம்ம வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கணும். எப்போதுமே வெந்தயம் சீரகத்தை நம்ம முதல்ல சேர்த்துடக்கூடாதுங்க, சீக்கிரமே கருத்துடும். கடைசியில் தான் சேர்த்துக்கணும். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். இதுக்கு பல்லாரி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, சின்ன வெங்காயம் மட்டுமே போதும். பூண்டும் தேவையில்லைங்க இந்த குழம்புக்கு. சின்ன வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும் அப்படின்னு இல்லைங்க, பாதி வந்தாலே போதுமானது. அது அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் பாதி வதங்கின பின்னால நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு சேர்த்து குழம்பு வைக்கிறதுனால நம்ம உப்பை தக்காளியோடய சேர்த்து போட்டுடலாம். தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும், உப்பும் சீக்கிரம் கரைஞ்சிடும் உங்களுக்கு. கல் உப்பு கொஞ்சம் உங்களுக்கு உப்பு சுவை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கின பின்னால் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்தளவு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம மாங்காவை சேர்த்துடலாம். மாங்காவை சேர்த்து மற்ற மசாலாக்களை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட புளிக்குழம்பு மசாலா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் மல்லித்தூளும், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நம்ம தனியாக சேர்த்துக்க போகிறோம். உங்ககிட்ட குழம்பு மசாலா இருந்ததுன்னா அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாக்களை சேர்த்து லேசாக பரட்டி விட்டுட்டு உடனே புளி தண்ணி சேர்த்துடுங்க, இல்லது மசாலாக்களில் அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், அதனால நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்தாலே போதுமானது. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம நார்மலாக புளிக்குழம்புக்கு தேங்காய் அரைச்சி போடுவோம். ஆனால் இந்த புளிக்கறிக்கு உங்களுக்கு தேங்காய் எதுவுமே தேவையில்லைங்க, சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாங்காய் சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடுங்க. மாங்காய் அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தாக்கிலேயே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இந்த புளிக்கறி உங்களுக்கு 5 நிமிடத்திலே ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லாவே வெந்துட்டு குழம்பு கட்டியாயிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நம்ம அடுப்பை அணைச்ச பிறகு மல்லியில எதுவும் தூவ வேண்டியது இல்லைங்க. விருப்பப்பட்டீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால அடுப்பை அணைச்ச பிறகு கூட உங்களுக்கு கொதி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால நீங்கள் ரொம்ப கட்டியாக குழம்பு வச்சிங்க அப்படின்னா அடுப்பை அணைச்ச பிறகு இன்னும் கட்டியாயிடும். அதனால ஓரளவு இந்த ஸ்டேஜ் இருக்கையிலேயே நீங்கள் அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் அடுப்பை அணைச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொதி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால லேசாக கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அடுப்பை அணைச்ச பிறகும் ஒரு 5-7 நிமிடங்கள் உங்களுக்கு கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே குழம்பு வச்சுக்கோங்க. இந்த குழம்பு நீங்கள் சீக்கிரமாகவே 5 நிமிடத்திலே தயார் பண்ணிடலாம். ரொம்பவே எம்மியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.